ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிச்சு. சரி என்ன பண்ணி வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு, வீட்டில் மல்லி வத்தல்லாம் தீர்ந்து போச்சு, பொடியெல்லாம். சரின்ட்டு ஃபஸ்ட் நாள் கொஞ்சம் கிச்சன் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. க்ளீன் பண்ணப்போ தான் இதெல்லாம் கண்ணில் பட்டுச்சு. அதனால் அதெல்லாம் எடுத்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு, மல்லி நீங்கள் நல்லா கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். அது கலர் மாறிடக்கூடாது. அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சு உடனே பொடி பண்ணிடக்கூடாது. இதை ஆற வைக்கணும். நான் மிக்சியில் தாங்க பண்ணுவேன். ஒரு கிலோ அளவுக்கு மல்லி வாங்கிட்டு தேவையான அளவுக்கு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வச்சுப்பேன். இப்போ கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அப்புறம் பொடி பண்ணி எடுத்துப்பேன். அதே மாதிரி வத்தல் சில பேர் சொல்லுவாங்க இந்த காம்பு பகுதி போடக்கூடாதுன்னு. சில பேர் காம்பு போடலாம் சொல்லுவாங்க. நான் காம்பு போட்டு தான் பண்ணுவேங்க. ஏன்னா எனக்கு எடுக்க டைம் இல்லை. ஃபஸ்ட்டெல்லாம் கடையில் கொடுக்கும்போது எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போல்லாம் எடுக்கிறது இல்லை. அப்படியே போட்டு பண்ணி அரைச்சிட்றது. நல்லா தான் பவுட்ராகி கிடைக்கும். அரைச்சி வச்சுட்டோன்னா எப்படியும் ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்கும். சில்லி பவுட்ரு எனக்கு எப்படியும் 2 மந்த்துக்கிட்ட எடுக்கும். ஏன்னா நாங்கள் ஸ்பைசஸ் அவ்வளோ சேர்க்க மாட்டோம். பட் மல்லிப்பொடி சீக்கிரம் தீந்துடும். இப்போ 1 kg கிட்ட இருக்குது ரெண்டுமே. இது தாராளம் 1 மாதத்துக்கு. ஆனால் என்ன தண்ணி படாமல் வச்சுக்கணும். மிக்சியில் அடித்தனால அவ்வளோவா பவுட்ரு ஆக்க முடியலை. ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பவுட்ரு. நானே ஹோம்மேடாக பண்ணி குடிச்சுப்பேன் டெய்லியும். அது அடுத்த வீடியோவில் போடுறேன்.